கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? திருமணம் ஆன பிறகு கணவன்மார்கள் மனைவிகளை பல நேரத்தில் மதிக்கிறதே இல்லை. ஆனால் அவங்களுக்கு நம்ம கனத்தை கொடுக்கணும். நமக்கு ரகசியங்கள்னு எதுவும் இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதையும் சில காரியங்களையும் அவங்கக்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும். அப்படி பகிரலைன்னா சில நேரம் பிரச்சனைகள் வரும். பகிர்ந்தாலும் பிரச்சனை வரும். ஆனால் பகிராமல் இருந்தால் நிறைய பிரச்சனை வரும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 பேதுரு 3:7 இதில் சில பகுதிகளை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அந்தபடி புருஷர்களே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம மனைவிகளுக்கு உகந்த மரியாதையை கொடுக்கணுமா? ஒரு முறை ஒரு வயதான தம்பதி காட்டு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏன் காட்டு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த மனிதர் காட்டுக்குள்ளே போய் மூலிகைகளை எடுத்துகிட்டு வந்து மருந்து செய்கிற ஒரு வைத்தியராக இருந்தார். இவர் தினமும் வீட்டில் ஏதோ ஒன்று தேடிக்கிட்ட இருப்பார். கட்டில்கிட்ட தேடுவார், பல இடங்களில் தேடுவார். அவங்க மனைவி அவர்கிட்ட போய் என்ன தேடுறீங்கன்னு கேட்பாங்க. அவர் சொல்லவே மாட்டார். ஆனால் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் அதை தேடிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் காட்டுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அங்கே இளம் வயதில் ஒரு பெண் நின்றுட்டு இருந்தா. அவர் அந்த பொம்பளைக்கிட்ட கேட்டார், நீ யாருமா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுச்சு, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்கள் மனைவி அப்படின்னு. இவர் எப்படி மாறினன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா அவங்க கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு கூழ் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த கரண்டி தவறி பாத்திரத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அதனால பக்கத்தில் இருந்த ஒரு குச்சி எடுத்து நான் அதை கலக்கினேன். அது கருப்பாக மாறிடுச்சு. அதனால ஐயோ என்ன ஆயிடுச்சோன்னு பார்க்குறதுக்கு அதை நான் குடித்தேன். நல்லா இருந்ததுனால முழுசையும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த குச்சியை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இந்த குச்சி ஒரு மூலிகை மருந்து. இது வயதை குறைக்கக்கூடியது. அப்புறம் அவர் கேட்டார், இன்னொரு குச்சி இருந்தது, அதே என்ன பண்ண அப்படின்னு. அவர் சொன்னா, அந்த குச்சை வச்சு தான் நான் அடுப்பே எரிய வச்சேன் அப்படின்னு. அந்த வைத்தியர் வாழ்நாள் முழுவதும் கிழவனாவே இருந்து இறந்து போயிட்டாரு. அவரை தன்னுடைய இளமைக்கு மாறவே முடியலை. சில நேரம் சில காரியங்களை நம்ம மனைவி கிட்ட இருந்து மறைக்கும் போது நமக்கு தான் பிரச்சனையாகும். அடுத்த கதையில் சந்திப்போம்.